ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி நடந்த குரூப் 4 எக்ஸாமோட ஆன்சர் கீ, தமிழ் ஆன்சர் கீ பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 51லேருந்து பார்க்கலாம். பிழையான தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் வந்து காலையில் லை, அந்த லை வந்து தப்பாக இருக்குது. பூத்த மல்லிகை மனம் வீசியது, நாவும் 2 சொல்லி போட்டிருக்காங்க, அதனால் தவறு. ஆன்சர் வந்து சி. வினை முற்றுகளின் வகைகளோடு பொருத்துக. அழிந்தது தீமை, அற்றது பிறப்பு, நல்லது கை, குளிர்ந்தது நிலம். இதை வந்து நம்ம பொருத்தும் போது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் பி, 3, 4, 1, 2. செற்றம் என்ற சொல்லின் எதிர் சொல்லை கண்டறிக. செற்றம் அப்படின்னா என்ன மீனிங்? பகை. அப்போது இதில் கொடுத்துருக்கிறதுல கேண்மை அப்படின்னா என்ன? நட்பு. அப்போது பகைக்கு எதிர்ச்சொல் என்ன? நட்பு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து டி. கூற்று ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். ஏ, யா, ஆ, ஏ, ஓ என்பன சுட்டெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏ, யா, ஆ, ஏ, ஓ அப்படிங்கிறது வினா எழுத்துக்கள். அதனால் காரணம் வந்து தவறு, கூற்று வந்து சரி, காரணம் தவறு. ஆன்சர் ஏ. அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்பன சுட்டெழுத்துக்களாகும். இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ, இ, உ வந்துள்ளது. இது வந்து சரி. ஆன்சர் கூற்று சரி, காரணம் சரி. ஆன்சர் வந்து சி. பொருந்தாத இணையினை கண்டறிக. ஏ, ஏ, தா, நா, ஐ, ஆ, ரா, நான்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இணை எழுத்துக்கள் இதில் கொடுத்துருக்கிறது. இப்போ ஐக்கான இணை எழுத்து என்ன அப்படின்னா ஈ தான் வந்து இணை எழுத்துங்க வந்து ஆண் கொடுத்துருக்காங்க. எனவே இதில் எது தப்பு அப்படின்னா ஆன்சர் சி. பொருந்தாத இணை தானே கேட்டிருக்காங்க, அதனால் ஆன்சர் சி. காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இவற்றை அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆன்சர் சி. அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை. பிழை திருத்துக. கூற்று ஒரு அணில் மரத்தில் ஏறியது. இதில் வந்து உயிர் எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்தணும், அவங்களே சொல்லிட்டாங்க. அப்போ கூற்றில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒருன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் என்ன வரணும்? ஓர் அணில் மரத்தில் ஏறியதுன்னு வரும். அதாவது உயிர் எழுத்துக்களுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்து நம்ம எப்படி பயன்படுத்தோம்னா ஓர்னு பயன்படுத்துவோம். அப்போ இதுக்கான கூற்று வந்து தவறு, காரணம் வந்து சரி. அடுத்து ஊர் பெயர்களோடு மருவு சொற்களை பொருத்துக. தேவக்கோட்டை, கோவன்புத்தூர், பூந்தமல்லி, சோழநாடு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பி, 3, 1, 4, 2. நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை? 42. இது நமக்கு தெரியும். தமிழ் கழக தமிழ் அகராதி, பவனானந்தர் தமிழ் சொல்லகராதி, வெற்றி தமிழ் அகராதி ஆகிய 3 அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனை அப்படின்னா ஆன்சர் டி, 70. உறவோர் ஆயின் உறவோர் உறவோர் ஆக, மடவம் ஆக, மடந்தை தாமே. இப்பாடல் வரியில் உள்ள எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. உறவோர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அறிவுடையோர் அப்படிங்கிறது மீனிங். மடந்தை அப்படின்னா அறிவில்லாதவர் அப்படிங்கிறது மீனிங். அப்போது ஆன்சர் டி, உறவோர் மடவம். மடவம் அப்படின்னா அறிவில்லாதோர் அப்படிங்கிறது மீனிங். ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்குமிடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற் குறியினை கண்டறிக. நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா முக்கார் புள்ளி யூஸ் பண்ணுவோம். ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்துல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறுத்தற் குறி என்ன அப்படின்னா முக்கார் புள்ளி. ஆன்சர் வந்து சி. பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. பூமி சுழல்கிறது, அதாவது நிகழ்கால தொடர், அதனால் பூமி சுழல்கிறது. ஆன்சர் டி. கூற்று யானைகள் விரைந்து ஓடியது. யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விகுதி இடம்பெற வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து கூற்றும் தவறு, காரணமும் தவறு. யானைகள், அது வந்து யானைகள் விரைந்து ஓடின அப்படி தான் வரும். யானைன்னு வந்திருந்தால் எப்படி வந்திருக்கும்? விரைந்து ஓடியதுன்னு வந்திருக்கும். இங்கே யானைகள் இருக்கிறதுனால நம்ம என்ன போடுவோம்? விரைந்து ஓடின. அதனால் கூற்றும் தவறு, காரணமும் தவறு. ஆன்சர் டி. ஒயிட் ஹால் என்னும் சொல்லிற்கு இணை கண்டறிக. பிரிட்டானிய அரசு அலுவலகம். ஆன்சர் வந்து டி. அடுத்து இணையான தமிழ் சொல்லை பொருத்துக. இதுக்கான ஆன்சர் வந்து பி, 4, 1, 3, 2. கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. வெக்டேரியன் அப்படின்னா என்ன மீனிங்னா திறனாளர். ஆன்சர் பி. கலைச்சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. கிளேசியர் அப்படின்னா பனியாறு. ஆன்சர் டி. மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக. அடரடி படரடி அப்படின்னா என்னென்னா பெருங்குழப்பம். அகட விகடம் அப்படின்னா தந்திரம். ஈரொட்டு அப்படின்னா உறுதி இன்மை. கைகூடுதல் அப்படின்னா சித்தி அடிதல். ஆன்சர் வந்து பி.
காட்டில் சிங்கம் என்ன பண்ணும்? முழங்கும். யானை பிளிரும். ஆன்சர் சி. அடுத்து இந்த பொறுத்துகைக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் டி, 4, 1, 2, 3. அடோரிங் என்ற ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னா போற்றுதல். ஆன்சர் சி. பூட்கை என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா குறிக்கோள். பூட்கை அப்படின்னா குறிக்கோள். ஆன்சர் சி. உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா தேவநேய பாவாணர். ஆன்சர் சி. அழிவில்லாத செல்வம் கல்வி. காரணம், ஒருவருக்கு அதைவிட சிறந்த செல்வம் வேறு இல்லை அப்படின்னு வந்திருக்கணும். வேறு உண்டுன்னு போட்டிருக்காங்க, அதனால் அது தவறு. கூற்று அதாவது ஏ சரி, ஆர் தவறு. ஆன்சர் ஏ. சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க. சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். தாம் கற்றதை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர். கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ. அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்க. தகுதியான் வென்றுவிடல். தகுதியான் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா பொறுமை. ஆன்சர் பி. இது ஒரு திருக்குறள். தமிழ் சொல்லை கண்டறிக. இதில் தமிழ் சொல் என்ன அப்படின்னா உடுக்கை அப்படிங்கிறதா என்ன அப்படின்னா தமிழ் சொல். ஆன்சர் டி. திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தமது தமிழ் அகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சி, 3, 1, 4, 2. பெயரச்சங்களின் வகையறிந்து பொறுத்துக. நிகழ்கால பெயரச்சம் ஓடுகிற குதிரை. உடன்பாட்டு பெயரச்சம் அறிந்த பையன். குறிப்பு பெயரச்சம் அறியாத குழந்தை. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் ஈறுகெடாத பெயரச்சம் இல்லாத பொருள். ஈறுகெடாத பெயரச்சம் இல்லாத பொருள். ஈறுகட்ட எதிர்மறை அப்படின்னா எப்படி வரும்னா இல்லா பொருள். ஆ அப்படிங்கிறது என்ன பண்ணும்? இது மறைந்திருக்கும். இதில் ஈறுகெடாத பெயரச்சம் இல்லாத பொருள். ஆன்சர் ஏ. மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். கூற்று சரி, காரணமும் சரி. ஆன்சர் சி. பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் சி, 4, 2, 1, 3. மறுப்புனா யானை தந்தம். விறகு அப்படின்னா தந்திரம். மருகன் அப்படின்னா வழி வந்தோன். சீரடி அப்படின்னா சிறிய அடி. அடுத்து ஒரு பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் பி, 2, 4, 3, 1. மாணி அப்படின்னா குள்ளன். 2 சுழி. மாணி அப்படின்னா மாமன். கனகம் அப்படின்னா என்ன அப்படின்னா படை. கனகம் அப்படின்னா பொன். ஆன்சர் பி. நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்வோரின் பெயர் யாருன்னா நீரவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் பி. குதிர்தல் அப்படிங்கிறதுக்கு இணையான வேறு சொல் என்ன அப்படின்னா ஒழுங்காதல். ஆன்சர் சி. எழுத்து பிழையற்ற சொற்றொடரை தேர்வு செய்க. எழும்பி இருக்க வேண்டுவன எழும்பி இனிதாக தோன்றும் அழகு. ஆன்சர் ஏ. அரைப்புள்ளி அமையும் இடங்கள். கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். காரணம், கபிலர் என்ற ஓர் எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளன. அதாவது ஒரே எழுவாய் என்ன ஆகுது, பல பயனிலைகளை கொண்டு முடியும் போது எப்படி நமக்கு அரைப்புள்ளி இடணும்னா இந்த மாதிரி தான் இடணும். இது கரெக்டு. கூற்று காரணம் இரண்டும் சரி. ஆன்சர் டி. ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இந்த வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால் புள்ளி இடுக. ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து அதில் ஒரு கால் புள்ளி இடுவோம். அடுத்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். ஆன்சர் ஏ. அஃறிணை தொடரை கண்டறிக. மலர்கள் மலர்ந்தன. ஆன்சர் ஏ. ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடரறிதல். சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. ஆன்சர் சி. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. விஷுவல் ஸ்கேனர் அப்படின்னா கட்புல மேவி. ஆன்சர் சி. பொறியியலில் ஆங்க்ரோஜ் என்ற ஆங்கில சொல்லிற்கு கலைச்சொல் தருக. ஆன்சர் பி. ஊன்று தலை. அடுத்த ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த பேராகிராஃபை படித்தாவே நம்ம இதை எழுதிடலாம். தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவி ஆன்சர் டி. குற்றால அருவி.
அடுத்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து கொஸ்டின். கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருதாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுகிறது அப்படின்னா ஆன்சர் டி 10. வேலை பிசகு என்னும் மரபு தொடரின் பொருள். பிசகு அப்படின்னா என்ன மீனிங்னா தீமை அப்படின்ட்டு மீனிங். வேலை அப்படின்னா நமக்கு தெரியும் காலம். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா தீய காலம். ஆன்சர் பி. ஆப்பசைத்த குரங்கதனை போல என்னும் ஊமை தொடர் உணர்த்தும் சரியான பொருள் என்ன அப்படின்னா வேதனை. ஆன்சர் டி. ப்ரொபோசல் என்னும் சொல்லிற்கு இணையான சொல் என்ன அப்படின்னா கருத்துரு. ஆன்சர் சி. இரிகேஷன் டெக்னாலஜி என்னும் ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னா நீர்ப்பாசன தொழில்நுட்பம். இது நமக்கு புக்கில் இருக்குது. ஆன்சர் சி. அடுத்து ஊவே சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா உவேசா என்று அழைக்கப்படுகிறார். காரணம் அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் பி. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏயை விளக்கியுள்ளது. அடுத்து கடைசி கொஸ்டின். தவறான ஒன்று. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. பல கிளை மொழிகளும் இந்தியாவில் பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஹீராஸ் பாதிரியார். திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பல நில அடிப்படையில் திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் 3ஆக வகைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆன்சர் எது அப்படின்னா 3 மட்டும் தவறு. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஹீராஸ் பாதிரியார் அப்படிங்கிறது மட்டும் தவறு. ஆன்சர் சி. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.